வணக்கங்க, நான் சிங்கை ராமச்சந்திரன், கோயம்புத்தூர் ஏஐடிஎம்கே எம்பி கேண்டிடேட். அடுத்த 2 நாள்ல நீங்க ஓட்டு போட போறீங்க. யாருக்கு ஓட்டு போடுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? கவனமா யோசிங்க. உங்க ஓட்டு கோயம்புத்தூரோட வளர்ச்சிக்காக இருக்கணும். ஆமாங்க, யாரு வேணா என்ன வேணா சொல்லுவாங்க, நல்லா பேசுவாங்க. அவங்க சொல்றது உண்மையா இல்லையான்னு எப்படி நீங்க கண்டுபிடிப்பீங்க? நான் சொல்றேங்க, நம்ம வாய் பொய் சொல்லும், நம்ம செயல்ல பொய்யே சொல்ல முடியாது. ஒரு எடுத்துக்காட்டுக்கு திமுகவை சேர்ந்த கணபதி ராஜ்குமார் அவங்க இருக்காங்க. திமுகவை சேர்ந்த அவர் முன்னாள் மேயரா இருந்ததுக்கு அப்புறம் இப்ப வரைக்கும் மக்களுக்காக ஏதாவது பண்ணியிருக்காரா? பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, திமுக அரசு கிட்ட இங்க இருக்கிற சிறு குறு தொழில்கள் இந்த மாதிரி விலைவாசி உயர்வும் அது இல்லாம கரண்ட் பில் உயர்வுனால தொழில் நடத்த முடியல, ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்டும் பிகார் சார்ஜஸ் பத்தி எல்லாம் பேசியும் இன்னைக்கு வரைக்கும் திமுக அரசு எதுவுமே பண்ணல. அப்ப ஏன் பண்ணல? அப்ப பாயிண்ட் நம்பர் 3, அவங்களுக்கு தேவை இப்ப ஏதோ ஒன்று நல்லா பேசி ஓட்டு வாங்கணும், ஜெயிக்கணும், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், சேவை பண்ணணுங்கிற எண்ணம் சுத்தமா இல்லை. இந்த பக்கம் பார்த்தா பாஜக. பாயிண்ட் நம்பர் 1, 3 வருஷமா அண்ணாமலை தலைவராக இருக்காரு, மோடி கவர்மெண்ட் தான் நடக்குது. இங்கே டெக்ஸ்டைல் இருக்கிற த்ரெட் சார்ஜஸ்னால பிரச்சனை, நமக்கு ஜிஎஸ்டினால பிரச்சனைன்னு சொல்லிட்டு எத்தனையோ சிறு குறு தொழில்கள் கொண்டு போய் அவங்க மினிஸ்டர்ஸ்கிட்ட எல்லார்கிட்ட அப்ளிகேஷன் கொடுத்தும் இன்னைக்கு வரைக்கும் எதுவுமே செய்யல. ஏன் செய்யல? யோசிச்சு பாருங்க. ஆனா இப்போ கண்டிப்பா இது செய்யறேன் அது செய்யறேன் 100 நாள் அது செய்யறேன்னு சொல்றாங்களே, ஏன் சொல்றாங்க? பாயிண்ட் நம்பர் 2, ஒன்றும் கிடையாது, அவங்க ஓட்டு தான் வேணும். அவங்க 2 பேருக்குமே எம்பி ஆகணுங்கிறத நோக்கமே தவிர உங்களுக்கு சேவை செய்யணுங்கிறது நோக்கம் இல்லை. அப்ப நீ என்ன பண்ண போற? நீ மட்டும் ஏதோ பெருசா பேசுற, அதான் நீங்க யோசிக்கிறீங்க. நான் எம்எல்ஏவோ எம்பியோ கிடையாது. இருந்தாலும் கடந்த 5.5 வருஷம் சிங்காநல்லூர்ல ஒரு இலவச மக்கள் சேவை மையம் நடத்திட்டு வந்தேன். நான் யார்கிட்ட காசெல்லாம் வாங்கி நடத்தலைங்க. சொந்தமா நான் சம்பாரிச்ச காசுல வரி கட்டி மிச்சம் இருக்கிற காசுல மாசம் 1 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி இது வரைக்கும் 25,000 குடும்பங்களுக்கு 1 லட்சத்துக்கு மேலே சேவை 1 ரூபா வாங்காமல் பண்ணி கொடுத்துருக்கேன். ஏன் இதை நான் பண்ணேன்னு யோசிக்கிறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஒரு எம்எல்ஏவை எம்பி ஆனால் என்ன தான் பண்ணுவோம் நாட்டுக்குன்னு ஒரு லிஸ்ட் எடுத்தேன். அந்த லிஸ்ட்டில் இந்த ஒரு பாயிண்ட் வந்துச்சு, மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு எம்எல்ஏ எம்பியே ஆயே ஆகணுமா? ஏன் நம்மளால் முடிஞ்ச விஷயத்த பண்ணலாமே முதலேன்னு சொல்லி ஆரம்பிச்சு தான் 5 வருஷமாக இது நல்லா போயிட்டு இருக்கு. அதனால தான் சொல்கிறேன், அண்ணாமலை பாஜகவுக்கும் கணபதி ராஜ்குமார் திமுகவுக்கும் எம்பி ஆகணுங்கிறதா முக்கியம், உங்களுக்கு சேவை செய்யறது முக்கியம் இல்லை. ஆனா நான் எம்பி ஆனா அதை விட நல்லா பண்ண முடியும். என்ன நல்லா பண்ண முடியும்? நம்ம ஊர் கோயம்புத்தூருங்க, எனக்கு படிப்பை கொடுத்து வாழ்வாதாரத்தை கொடுத்து எல்லாமே கொடுத்துச்சு. எங்க அப்பா தவறுனதுக்கு அப்புறம் இத்தனை 25 ஆண்டுகள் ஒரு அரணா இருந்து என்னை காப்பாத்தின ஊர் இந்த ஊர். இன்னைக்கு 16 வயசுல இருந்து எனக்கு இந்த மாதிரி பொறுப்புகள் எடுத்து மக்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவா ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறது பிடிக்கும். எங்கூட படிச்சவங்க எல்லாருக்கும் தெரியும், நான் அப்ப இருந்தே அரசியல் ஆகணும் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்திருக்கேன். இன்னைக்கு எனக்குள்ள ஒரு வேட்கை இருக்கு, ஒரு வெறி இருக்கு. இங்க படிக்கிற நம்ம தம்பி தங்கச்சிகளுக்கு இங்கேயே நிறைய ஐடி கம்பெனிஸ் கொண்டு வந்து வேலை வாய்ப்பு ஏற்படுத்தணும். சிறு குறு தொழில் வச்சு நலிவடைஞ்சிட்டு இருக்கிற அண்ணன்மார்களுக்கு உதவி பண்ணி அந்த தொழிலை எல்லாம் நல்லா டெவலப் பண்ணி கொடுக்கணும். இல்லப்பா எனக்கு நிறைய நல்ல ஐடியா இருக்கு, நான் ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கணும்னா கோயம்புத்தூரை இன்குபேஷன் சென்டர்லாம் நல்லா கொண்டு வந்து ஒரு ஸ்டார்ட் அப் ஹப்பா உருவாக்கணும். அதையும் தாண்டி நம்மளோட நொய்யல் நதியை உயிர்ப்பிக்கணும், நிறைய மரங்கள் நட்டு நிறைய பசுமையாக்கணும். பழைய கோயம்புத்தூர் ஊர் சொர்க்கமா இருந்தது, அந்த மாதிரி கொண்டு வரணும். கோயம்புத்தூர் நகரத்தை உலகத்தரம் வாய்ந்த ஒரு குளோபல் சிட்டி மாதிரி கொண்டு வரணும். அதுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து பணியாற்றினா தான் முடியும். நீங்க தான் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். ஏன் நீங்க வாய்ப்பு கொடுக்கணும்? நான் பக்கத்து வீட்டுக்காரனாங்க ஏதாவது பிரச்சனை ஓடி வருவான், உடனே பக்கத்து ஊருக்காரன் வர முடியுமா? வெளியூர் வேட்பாளர் வர முடியுமா? முடியாது. இன்னொன்னு, நான் ஒரு இளைஞன், 36 வயது இளைஞன், ஓடி ஓடி உங்களுக்காக உழைப்பேன். சிம்பிளான ஆளு, ஹம்பிளான ஆளு. நீங்க எனக்கு கால் பண்ணலாம், எப்ப வேணா நான் வருவேன், உங்களோட கலந்துக்குவேன். எல்லாருமா சேர்ந்து கோயம்புத்தூரை டெவலப் பண்ணலாம். நான் எம்பி ஆனா நான் மட்டும் எம்பி இல்லைங்க, நம்ம எல்லாரும் தான் எம்பி. எனவே நீங்க சிந்திச்சு, இப்போ எலெக்ஷனுக்காக யார் பொய் சொல்லிட்டு இருக்காங்க, ஆனா உண்மையாலுமே யார் ஒர்க் பண்ணாங்கிறத சிந்திச்சு பார்க்கணும். நான் மட்டும்தான் இப்படி செய்யறேனா? இல்லைங்க, அஇஅதிமுக எல்லாருமே அப்படித்தான் இருக்கும். என்ன காரணம்னா, இந்த கட்சியை ஆரம்பிச்சது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். ஏழை எளிய மக்களுக்கு சேவை செய்யறதுக்காக தான் இந்த கட்சி ஆரம்பிச்சார். புரட்சி தலைவி அம்மா காலத்திலும் சரி, எடப்பாடியார் அண்ணன் காலத்திலும் சரி, மாண்புமிகு எஸ்பி வேலுமணியன் அவர்கள் 50 ஆண்டுகளில் இல்லாத வளர்ச்சி 5 ஆண்டுகளில் கேட்டு பெற்று கோவை மாவட்டத்துக்கு கொடுத்திருக்காங்க. ஆமாங்க, 10 கிலோமீட்டர் மேம்பாலம், உக்கடம் மாத்துப்பாலம் மேம்பாலம், திருச்சி ரோடு சுங்கம் மேம்பாலம், கவுண்டம்பாளையம் மேம்பாலம், பெரிநாக்கியம்பாளையம் மேம்பாலம், 60 ஆண்டு கால அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை தீர்த்தது. பில்லூர்ல 3 கூட்டு குடிநீர் திட்டமும் நம்ம தான் கொண்டு வந்தோம். பொள்ளாச்சி சாலை ஸ்மார்ட் சிட்டி திட்டத்துல உக்கடம் பெரியகுளம், வாளாங்குளம், முத்தன்னங்குளம், அது மட்டுமா 20 ஆண்டு கால விமான நிலையம் விரிவாக்க பிரச்சனையை தீர்த்து நிலத்தெல்லாம் கையகப்படுத்தி அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகும்போது நம்ம ஆட்சி முடிஞ்சது. இப்ப வரைக்கும்
திமுகவும் சரி மத்திய அரசும் சரி அதுக்கு எதுவுமே பண்ணல. ஆனா இப்ப பண்றேன்னு ஓட்டுக்காக சொல்றாங்க. சிந்தியுங்கள், வாக்களியுங்கள். இரட்டை இலை சின்னத்துக்கு நம்ம ஊர் கோயம்புத்தூரை டெவலப் பண்ணுவோங்க.